ஆன் பண்ண உடனே இது வந்து பவர் ஆனு ஆஃப். ஓகேங்களா? பவர் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு இது மாதிரி மைனஸாக நிற்கும். இதுதான் உங்களுக்கு காமனாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெகுலர் வாஷ்னால் டெய்லி யூஸ் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். டெய்லி யூஸ் பண்ணுறதுனா துணியை வந்து காமனாக எவ்வளோ துணி வரைக்கும் போடலாம்னா 11 kg. இது 11 kgன்றதுனால ஒரு வாஷுக்கு 28 துணி இல்லை 25 துணி வரைக்கும் போடலாம். சட்டை, பேண்ட்டு, புடவை, வேட்டி, நைட்டி எல்லாமே கலந்து போடலாம். துணியை ஃபில் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிக்சட் ஃபேவரி டோருக்கு பாருங்கள். இந்த மிக்சட் ஃபேவரி ஆப்ஷனில் நம்ம வச்சுட்டு லிக்யூடு ஊற்றிட்டு லிக்யூடு எவ்வளோ துணி போடுறீங்களோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி லிக்யூடு ஊற்றிட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்தா போதும். அப்படி ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சிங் ஆகும். சர்ச்சிங் என்ன ஆகும்னா நம்ம என்ன துணி போட்டிருக்கோமோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி டைமிங் அதுவே எடுத்துக்கும். என்ன துணி போட்டிருக்கீங்களோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அதுவே எடுத்துக்கும். ஸோ ஊற வச்சு துவச்சி அலசி பிழிஞ்சு கொடுத்துரும். காமனாக வெயிலில் காய வைக்கிறது தான் இந்த ரெகுலர் வாஷ். இதில் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஆப்ஷன்ன்றது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு காட்டன்னா காட்டன் ஷர்ட்டு, காட்டன் பேண்ட்டு அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் ப்ளஸ்ன்றது வந்து சாயம் இருக்கிற துணி அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். டர்போ வாஷ் 39 நிமிஷம், அதாவது வந்து எனக்கு 39 நிமிஷத்தில் எனக்கு துவச்சி வாஷ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நார்மலாக மிக்சரில் வச்சுன்னா ஒரு வாஷ் ஓடி முடிக்க 1.5 மணி நேரம் ஆகும். அதே வந்து இங்கே 39 மினிட்ஸ்னால் வெறும் 40 நிமிஷத்தில் உங்களுக்கு வாஷ் ஓடி முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃபேவரினா ரெகுலர் யூஸ், ஈஸி கேர்னா கொஞ்சம் டைட்டாக பொழிஞ்சு கொடுக்கும், சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் பொழிஞ்சு கொடுக்கும். அடுத்து வந்து சைலண்ட் வாஷ்னா சத்தம் இல்லாமல் துவைக்கும். நார்மலாகவே இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சத்தம் இல்லாமல் தான் இருக்கும். சைலண்டில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சத்தம் கம்மியாகிடும். அலர்ஜி கேர்னால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர துணியிலேருந்து ஸ்மெல் வருது அதுமாரினா நீங்கள் இந்த அலர்ஜி கேரு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டவுன்லோட் சர்க்கிள்னால் ஒவ்வொருத்தவங்க கையில் துவைச்சிட்டு சோப்பு முறையோடு இதில் போட்டுட்டாங்கன்னா இது அலசி பிழிஞ்சு கொடுக்கும். அடுத்தது வந்து டப் கிளீனிங். இந்த டப் கிளீனிங் பவுடர் சொல்லியிருந்தீங்களே, எல்ஜி கம்பெனிலே இருக்குது இந்த பவுட்ரு. இந்த பவுட்ரு எப்போ யூஸ் பண்ணோம்னா 3 மாதத்துக்கு, துணியில் டெய்லி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு ஸ்கேலிங் போட்டு ஒரு டப் கிளீனிங் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ட்ரம்மு எல்லாமே சுத்தமாக இருக்கும், அழுக்கு சேராது, மிஷின் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூவேட்னா பெட்ஷீட். எவ்வளோ பெட்ஷீட் வரைக்கும் போடலாம்? நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது 4 பெட்ஷீட் வரைக்கும் போடலாம். இதே ஊட்டி கொடைக்கானலில் இருந்தால் 1 பெட்ஷீட் இல்லை 2 பெட்ஷீட் வரைக்கும் போடலாம். அடுத்து வந்து ஸ்பீடு 14. அதாவது வந்து ஸ்பீடு 14னா என் ட்ரெஸ்ஸில் அழுக்கே இல்லை, ஆனால் எனக்கு 20 நிமிஷத்துலேயே துவச்சி கொடுத்துடணும் அப்படின்னா ஸ்பீடு 14. ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு நீங்கள் 1 ஹவரில் அந்த துணியை வந்து மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல வெயிலாக இருந்தால் 1 ஹவரில் நீங்கள் அந்த துணியை போடலாம். ஏன்னா 20 நிமிஷம் துவச்சி கொடுத்துரும், 1/2 ஹவரில் காஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ். இந்த டிஷர்ட்டு, சாக்ஸு, வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உட்லண்ட் கிளாத் சொட்டரு, பெட்ஷீட்டு அதுமாரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து டெலிகேட்னா கல் வச்ச சாரீ புடவை, ஜோன்ஸ் இருக்கிறது, சாஃப்டான துணி அதேமாதிரி கிளாத் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாமே ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சட் ஃபேவரின்றது வந்து காமன் வாஷ். புரிஞ்சுதான் நான் சொன்னது? அடுத்தது வந்து ஸ்பின். எனக்கு வெறும் ட்ரையர் மட்டும் வேணும் அப்படின்னா இது ஃபுல்லாக டச் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பின்னை நீங்கள் டச் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வெறும் ட்ரையர் மட்டும்தான் நடக்கும், பிழிஞ்சி மட்டும்தான் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாஷ்னால் நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க. மிக்சட் ஃபேவரி அதை செட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு துவச்சி கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாகவே நல்லா தான் துவச்சி கொடுக்கும். இது அடிஷ்னலாக செட் பண்ணுறது ஃப்ரீ வாஷ். டச் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ வாஷ் உங்களுக்கு கொஞ்சம் ஊற வச்சு நல்லா துவச்சி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் வந்து இது டிலே எண்டிங் டைம்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது.
டிலே எண்டிங் டைம்னா ஒரு 6 மணி நேரம் வச்சுருங்க. 6 மணி நேரம் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 6 மணி நேரம் கழிச்சு தான் மிஷினே ஆன் ஆகும். அப்புறம் வந்து இது ஸ்பின் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது வந்து டெம்பரேச்சர்ன்றது வந்து ஹாட் வாட்டர்னால் ரொம்ப கொதிக்காது, நார்மலாக மீடியமாக எடுத்துக்கும். அது என்ன துணி போடுறீங்களோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி அதுவே செட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக மிக்சரில் வச்சுட்டீங்க, 40 டிகிரி அதுவே எடுத்துக்குது. எனக்கு 60 டிகிரி வேணும், இல்லை கோல்டில் வேணும், இல்லை 20 டிகிரி வேணும், இல்லை 30 டிகிரி வேணும், 40 டிகிரி வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நார்மலாகவே நீங்கள் மிக்சரில் வச்சாலே அந்த டெம்பரேச்சர் அதுவே செட் பண்ணிக்கும். நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆட்டோமேட்டிக் எல்லாமே. ஸ்டீம் அது எது மேடம்? ஸ்டீம்னா வந்து அந்த இந்த டர்போ வாஷ், இந்த ஸ்டீம்னா வந்து இந்த பட்டு சாரி அதேமாரி கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா டர்போ வாஷ்ன்றது வந்து டோருக்கு பாருங்கள், இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஃப்ரீ வாஷ், அடுத்தது வந்து டிலே. இது ஆட்டோமேட்டிக், மேலே டெம்பரேச்சர் ஸ்பின். ஓகே.